Hello students, today we are going to see coordination and direction chapter 5. First part, choose the correct answer. First question, coordination is an essential for achieving a dash. Option, balanced organizational performance, imbalanced organizational performance, organizational objectives, all the above. Answer, balanced organizational performance. Second one, through dash with people the coordination can be achieved. Option, direct personal contact, telephonic contact, sending mail, none of the above. Answer, direct personal contact. ஸோ கோஆர்டினேஷனில் எப்பயுமே டைரக்ட் பர்சனல் காண்டாக்ட் இருந்தது அப்படின்னாக்கா ஈஸியாக நம்மளோட பிஸ்னஸை வந்து சீக்கிரமாக வந்து க்ரோத் பண்ண முடியும். தேர்ட் ஒன், குட்வில் ரெஃபர்ஸ் டு த டேஷ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஆப்ஷன், ரெப்யூட்டேஷன், டீம் ஒர்க், கோஆர்டினேஷன், மொராலிட்டி. ஆன்சர், ரெப்யூட்டேஷன். ஸோ குட்வில் அப்படின்னா வந்து அந்த கம்பெனியோட நேம் அண்ட் ஃபேம், அதுக்கு வந்து ஒரு ரெப்யூட்டேஷன் கிடைக்கல, இந்த கம்பெனி வந்து நல்லா இருக்குது, இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரெப்யூட்டேஷன் கிடைக்கல, அதுதான் வந்து குட்வில், நேம் அண்ட் ஃபேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன், டேஷ் இஸ் த ஹையஸ்ட் கோஆர்டினேட்டிங் பவர் இன் அன் ஆர்கனைசேஷன். ஆப்ஷன், அத்தாரிட்டி, பவர், சென்ட்ரலைசேஷன், டீசென்ட்ரலைசேஷன். ஆன்சர், அத்தாரிட்டி. அத்தாரிட்டி அப்படின்னா வந்து அவங்களுக்கான அந்த பவர்ஸை கொடுக்கறது தான் வந்து அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்கனைசேஷன்லேயே வந்து எது மாதிரியானது வந்து ஹையஸ்ட் பவர் அப்படின்னா அவங்களுக்கான பொறுப்புகள், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுக்கான பவர்ஸ் எல்லாம் கொடுக்கறது தான் வந்து ஹையஸ்ட் கோஆர்டினேட்டிங் பவர். ஃபிஃப்த் ஒன், டேஷ் ரெஃபர்ஸ் டு த மியூச்சுவாலிட்டி அமாங் த எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் த ஆர்கனைசேஷன். ஆப்ஷன், reciprocity, goodwill, management, team spirit. Answer, reciprocity. Sixth one, dash concerned with issuing the orders and instructions to the subordinates. Option, direction, cooperation, motivation, communication. Answer, direction. Seventh one, direction always follows dash approach. Option, top down, down top, vertical, horizontal. Answer, top down. ஏன் டாப் டவுன் அப்படின்னா டைரக்ஷன் அப்படின்றது வந்து எப்பயுமே வந்து மேலே இருக்கிறவங்க தான் வந்து கீழே இருக்கிறவங்கள லீட் பண்ண முடியும். ஸோ அதனால் டைரக்ஷன் வந்து எப்பயுமே வந்து டாப் டவுன் அப்ரோச்சாக தான் இருக்கும். எய்த் ஒன், dash direction executive consults with his subordinates concerning the feasibility, the work ability and the extent and content of a problem. Option, consultative, free rein, automatic, democratic. Answer, consultative. So consultative direction அப்படின்னா வந்து ஒரு சபார்டினேட்ஸ் இன்னொரு சபார்டினேட்ஸ்க்கு அப்படியே அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே வருவாங்க. ஸோ இப்போ டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களோட சபார்டினேட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட சபார்டினேட்ஸ். நைன்த் ஒன், டேஷ் இஸ் த அசைன்மெண்ட் ஆர் ஆப்ளிகேஷன் ஆஃப் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் அத்தாரிட்டி டு another person to carry out specific activities. Option, delegation, supervision, order, direction. Answer, delegation. ஸோ டெலிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு அசைன்மெண்ட் அப்லாட்டி ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு பர்சனுக்கு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கான பவர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அசைன் பண்ணுறது. ஸோ டெலிகேஷன் இஸ் நத்திங் பட் த அசைனிங் த டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த பர்சன். டென்த் ஒன், dash refers to a cooperative relationship between the leader and one or more person to accomplish a particular job. Option, supervision, authority, controlling,
டீம் ஒர்க். ஆன்சர் சூப்பர்விஷன். ஸோ சூப்பர்விஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு லீடருக்கும் இன்னொரு பர்சனுக்கும், அதாவது அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒர்க்கருக்கும் வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கறது தான் வந்து சூப்பர்விஷன். பார்ட் 2 வெரி ஷார்ட் ஆன்சர், 3 marks. First question, define the term coordination. பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து எந்த டெஃபினிஷன் நேம் கொடுத்து கேட்குறாங்களோ அதை தான் எழுதணும். பட் நேம் எதுவும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னாக்கா நீங்கள் எந்த பர்சன்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை எழுதலாம். ஸோ டெஃபினிஷன்ஸ் மட்டும் எப்பயுமே வந்து நீங்கள் மீனிங்ஸ் எதுவுமே மாற்றாமல் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே எழுதுகிற மாதிரி இருக்கும். மீனிங் அப்படின்னா வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் கேர்ஃபுல்லாக வந்து டெஃபினிஷன் மட்டும் படிங்க. ஸோ கோஆர்டினேஷன் அப்படின்னா வந்து என்னன்னாக்கா ஒரு ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குரூப்பை வந்து ஒரு காமன் பர்பஸ்க்காக, இப்போ ஆர்கனைசேஷனில் என்ன அவங்களோட காமன் பர்பஸாக இருக்கும், அவங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறது தான் அவங்களோட காமன் பர்பஸாக இருக்கும். ஸோ அந்த காமன் பர்பஸை வந்து எல்லாரும் அட்டைன் பண்ணுறதுக்காக ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து எல்லாரும் மொத்த டீமாக வந்து ஒர்க் பண்ண முடியாது, ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பிரிப்பாங்க. அந்த மாதிரி பிரிக்கும் போது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து அந்த கோஆர்டினேஷன் இருக்கணும். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மிஸ் ஆனால் கூட கண்டிப்பாக வந்து எங்கேயாவது ஸ்லைட்டாக அந்த காமன் பர்பஸ், அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், எல்லாருமே நான் வேறு டிபார்ட்மெண்ட் நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இல்லாமல் அங்கே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே மாதிரியான ஒர்க்ஸை வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஒர்க்கில் வந்து ஒரு எஃபெக்டிவ் குவாலிட்டி இருக்கும். ஸோ அதனால் அந்த கோலையும் வந்து ப்ராப்பராக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது யாரோட டெஃபினேஷன் அப்படின்னா மூனே அண்ட் ரெய்லி அவங்களோட டெஃபினேஷன் தான். ஸோ கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட், அந்த குரூப்பை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஆர்டினேட் பண்ணுறது, ஒரு காமன் பர்பஸை வந்து அட்டைன் பண்ணுறதுக்காக. செகண்ட் ஒன், வாட் இஸ் ஹாரிசாண்டல் கோஆர்டினேஷன். ஸோ கோஆர்டினேஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ ஹாரிசாண்டல் கோஆர்டினேஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஹாரிசாண்டல் கோஆர்டினேஷன் அப்படின்றது என்னன்னாக்கா அவங்களோட சேம் ஸ்டேட்டஸ்குள்ளார இருக்கிற பர்சனுக்கான ரிலேஷன்ஷிப் தான் வந்து ஹாரிசாண்டல் கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. ஸோ எப்போ இந்த மாதிரி சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா அந்த கோஆர்டினேஷன் பிட்வீன் அந்த டிபார்ட்மெண்டல் ஹெட்ஸு. இப்போ 10 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா 10 டிபார்ட்மெண்டல் ஹெட்ஸும் வந்து ஒரு டீமாக, அவங்க ஒரு டீமாக இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களோட ஹையர் அஃபீஷியல் கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் யார் கிடைக்கும், டிபார்ட்மெண்டல் ஹெட்ஸுக்கு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஒர்க் பண்ணுற அந்த ஹெட்ஸுக்கு கீழே ஒர்க் பண்ணுற அந்த 10 மெம்பர்ஸோ 15 மெம்பர்ஸோ அவங்களுக்கு அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யார் கிடைக்குது, டிபார்ட்மெண்டல் ஹெட்ஸுக்கு கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டீமாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னா சூப்பர்வைசர். அந்த மாதிரி சூப்பர்வைசருக்கு கிடைக்கும் போது அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் வந்து ஒரு டீமாக வந்து கோஆர்டினேஷனோட இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கோவொர்க்கர்ஸ்னால் இப்போ அந்த டீமுக்குள்ளார இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸும் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஹாரிசாண்டல் கோஆர்டினேஷன், அதாவது சேம் ஸ்டேட்டஸில். இப்போ சூப்பர்வைசர்ஸ்னால் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட சூப்பர்வைசர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ்னால் எல்லா டிபார்ட்மெண்ட்டோட டிபார்ட்மெண்டல் ஹெட்ஸ், கோவொர்க்கர்ஸ்னால் எல்லா டீமோட ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஹாரிசாண்டல் கோஆர்டினேஷனோட ரிலேஷன்ஷிப் இருக்கும். தேர்ட் ஒன், டிஃபைன் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாக்கா அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பாஸ் ஆன் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒர்க் தான் நீங்கள் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸை வந்து டைரக்ட் பண்ணுறது. ஸோ அதாவது டைரக்ட் பண்ணுறதோ கோஆர்டினேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எது பண்ணுறதுனாலும் அந்த பர்சன்ஸோட மெயின் மோட்டிவ் என்னவாக இருக்கும்னா அந்த ஆர்கனைசேஷனோட ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது அவங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்கள எப்படி டைரக்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க்கர்ஸை வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அவங்க எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து அவங்கள டைரக்ட் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன், ஹவு டைரக்ஷன் இனிஷியேட்டிவ் த ஆக்ஷன். சரி, ஸோ இந்த மேனேஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேனேஜரோ இல்லை டிபார்ட்மெண்டல் ஹெட்ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸோட ஒர்க்கை வந்து எப்பயும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ஒர்க்கர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் அடுத்த லெவலுக்கு அவங்க போயிட்டே இருப்பாங்க அந்த ஒர்க்கில்.
ஸோ அந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு போகும்போது சீக்கிரமாக ஒர்க்கை முடிச்சாதான் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ ஒரு லெவலில் இருக்காங்க அப்படின்னா அந்த லெவல் முடிஞ்சாதான் அடுத்த லெவல். ஸோ அப்போ எப்போ ஆட்டோமேட்டிக்காக முடியும், இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, சபார்டினேட்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட ஒர்க்கில் வந்து அவங்களோட இனிஷியேட்டிவ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்களே, ஸோ இந்த ஒர்க்கை முடிச்சாதானே நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த ஒர்க்கை வந்து இவ்வளோ நாளுக்குள்ளார இந்த ஈஸியான மெத்தடில் முடித்தா இன்னும் எப்படிலாம் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, எப்படிலாம் நம்ம க்ரியேட்டிவாக பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஒர்க்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒர்க்கர் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த டைரக்ஷனும் வந்து நல்லாயிருக்கும், அந்த ஆர்கனைசேஷனோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். 5th ஒன், வாட் இஸ் மீன் பை டெலிகேஷன். ஸோ டெலிகேஷன் அப்படின்னா ஏற்கனவே சொன்னேன், அந்த அத்தாரிட்டி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட ஒர்க் இதுதான், இந்த ஒர்க்குக்கான பவர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பர்சன் கிட்ட அந்த ஒர்க்கை வந்து அசைன் பண்ணுறது தான் வந்து டெலிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அசைனிங் த டியூட்டிஸ் அண்ட் பவர் டு த ஒர்க்கர். ஸோ அந்த ஒர்க்கருக்கு வந்து உங்களோட ஒர்க் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்லாமல் இந்த ஒர்க்குக்கான பவர் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இதுக்குள்ளார இந்த பவர்க்குள்ளார வந்து நீங்கள் உங்களோட டெசிஷன்ஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சபார்டினேட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஒர்க்கை வந்து ப்ராப்பராக முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கம்ப்ளீட் ஆகும். 6th கொஸ்டின், ஹவு டெலிகேஷன் கிரியேட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த டைரக்ஷன் வந்து எப்படி ஒரு இனிஷியேட்டிவை வந்து க்ரியேட் பண்ணுச்சோ அந்த மாதிரி டெலிகேஷனும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை க்ரியேட் பண்ணும். எப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டெலிகேஷன் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், அந்த ஒர்க்கோட அத்தாரிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்களுக்கு கொடுத்துட்டோம், இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பர்சன், குவாலிஃபைடு பர்சனாக சூஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த டெலிகேஷன் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாக்க, இப்போ கரெக்டு பர்சனுக்கு கரெக்டான இதுவாக கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கர்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகிடுவாங்க. ஸோ என்னோடய ஒர்க் இதுதான், இதை நான் தான் கம்ப்ளீட் பண்ணணும், எனக்கு இதெல்லாம் அசைன் பண்ணியிருக்காங்க, என்னோட மேனேஜர் இந்த ஒர்க் எனக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸோ நான் இதை வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளார அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து டாப் லெவல்லேருந்து லோவர் லெவல் வரைக்கும் எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டாப் லெவலில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான டெலிகேஷன் கொடுத்துருப்பாங்க, மிடில் லெவல்னால் அதுக்கேற்ற மாதிரி, லோவர் லெவல்னால் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஆன் த ஹோல் ஆல் த 3 levels தே கெட் த அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ 3 levelsல இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களோட டியூட்டிஸை வந்து அசைன் பண்ணுறதுனால அவங்க அந்த ஒர்க்கரை வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுவாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து க்ரியேட் பண்ணும். 7th ஒன், டிஃபைன் த டேர்ம் சூப்பர்விஷன். ஸோ சூப்பர்விஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அதாவது இந்த ஒர்க்கை வந்து இவங்க ப்ராப்பராக பண்ணுறாங்களா, அந்த ஹியூமன் டேலண்ட்டை வந்து அந்த ஆர்கனைசேஷனில் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ மிஷின்ஸ்னால் அந்த மிஷின்ஸை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை மெட்டீரியல்ஸ்னால் அந்த மெட்டீரியல்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா, அந்த மணியை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும். ஸோ ஆன் த ஹோல் இந்த எல்லா மெத்தட்ஸ், மிஷின்ஸு அது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்குறது தான் வந்து சூப்பர்விஷன் வந்து ப்ராப்பராக இருந்தது அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரிசல்ட்ஸும் வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து G.R. Terry அப்படின்ற பர்சனோட டெஃபினிஷன். பார்ட் 3 ஷார்ட் ஆன்சர். இது வந்து 5 marks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் த ப்ராப்ளம்ஸ் இன் கோஆர்டினேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், எல்லாத்துலேயுமே அட்வான்டேஜஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். இப்போ ப்ராப்ளம்ஸ் இஸ் நத்திங் பட் த டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ கோஆர்டினேஷனில் என்னென்னலாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். நேச்சுரல் ஹிண்ட்ரன்ஸ். ஸோ நேச்சுரல் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாக்கா, நேச்சுரலாக அதை நம்ம மாற்ற முடியாது, ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நேச்சுரலாக அவங்களுக்குள்ளே இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ். அதாவது என்ன அப்படின்னாக்கா லேக் ஆஃப் நாலேஜ். இப்போ அந்த சுப்பீரியருக்கும் சபார்டினேட்க்கும் நடுவில் வந்து எப்போ கம்யூனிகேஷன் கேப் வரும் அப்படின்னாக்க லேக் ஆஃப் நாலேஜ். அந்த ஆர்கனைசேஷன் பற்றின வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி தெரியாமல் இருக்கிறதோ,
இல்லை வந்து அவங்களுக்கு ப்ராப்பர் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் தெரியாமல் இருக்கிறதோ. இப்போ மேபி வந்து சுப்பீரியர் வந்து சபார்டினேட்ஸ்க்கு தெரியாத லாங்குவேஜாக வந்து பேசலாம். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து என்ன ஆகும்னா கம்யூனிகேஷன் கேப் அரைஸ் ஆகும். எப்போ ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கோ அப்போ தான் கோஆர்டினேஷன் நடக்கும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு கீழே வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த ஹெட்டு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அந்த 10 மெம்பர்ஸ்க்கும் வந்து என்ன பண்ணணும், போய் சேரணும். அப்போ தான் வந்து அந்த 10 மெம்பர்ஸும் குரூப்பாக ஒர்க் பண்ண முடியும். அதில் யாராவது ஒரு மெம்பர்ஸ்க்கு புரியலன்னா என்ன ஆகும், அவங்க வேறு மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வரும்போது அப்போ அந்த கம்யூனிகேஷன் கேப் க்ரியேட் ஆகும். கம்யூனிகேஷன் கேப் க்ரியேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன ஆகாது, கோஆர்டினேஷன் இருக்காது. ஸோ அப்போ அந்த லேக் ஆஃப் நாலேஜை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ரெக்டிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கோஆர்டினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் செகண்ட் பாயிண்ட், லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேலண்ட். ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னது, அந்த ஆர்கனைசேஷனை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது, அதாவது இந்த ஒர்க்கை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆஃபீஸர் ரன் பண்ணுறது. ஸோ அதான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது. அந்த அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற டேலண்ட் வந்து இல்லை அப்படின்னாக்க அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாதப்போ அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு அவங்களால கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாதப்போ கண்டிப்பாக வந்து கோஆர்டினேஷனில் வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகிட்டே இருக்கும், இல்லை வந்து ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி தப்பாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ ஆர்கனைசேஷன் வந்து கண்டிப்பாக வந்து க்ரோத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. தேர்ட் பாயிண்ட், லேக் ஆஃப் டெக்னிக்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன். ஸோ டெக்னிக்ஸ் அப்படின்னா வந்து ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சபார்டினேட்ஸ்க்கும் அவங்களுக்கு மேலே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கோஆர்டினேஷன். ஸோ அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா கோஆர்டினேஷனை இவங்களால கொண்டு வர முடியாது. எப்போ அந்த மாதிரி வரும் அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து அதாவது அவங்க எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லாததுனால வந்து அவங்கள சபார்டினேட்ஸாக வச்சுருப்பாங்க. பட் சுப்பீரியருக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கும், ஆனால் வந்து அந்த ஒர்க்கை வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ என்னது, அவங்களோட குவாலிஃபிகேஷனுக்காக வந்து அவங்களுக்கு சுப்பீரியருன்ற போஸ்ட்டு கிடச்சிருக்கு, இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லாததுனால வந்து ஒரு பர்சனுக்கு சபார்டினேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த லேக் ஆஃப் டெக்னிக்ஸ் வந்து அரைஸ் ஆகும். அப்போ வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்காது. அதாவது நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நீ நல்லா படிக்கலை, அந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் கோஆர்டினேஷன் வந்து டவுன் ஆகும். கோஆர்டினேஷன் டவுன் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்கனைசேஷன் ரிசல்ட்ஸை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். இதில் ஃபிஃப்த்து பாயிண்ட், ஐடியாஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ எல்லா மேனேஜரும் வந்து ஆர்கனைசேஷனோட ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸை வந்து அவங்களால லீட் பண்ண முடியும். ப்ளஸ் ஏதாவது கான்ஃப்ளிக்ஸ் இல்லை அவங்களுக்குள்ளார ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா வந்து இம்மீடியட்டாக அதை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ், ஆர்கனைசேஷனோட கோல்ஸ், எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க, எந்த பிளான்ஸில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மேனேஜர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கல அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸை வந்து டைரக்ட் பண்ண முடியாது, அவங்கள கோஆர்டினேட்டும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ராப்ளம்ஸ். செகண்ட் ஒன், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன். இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்ல, அதுலேயே வந்து இம்பார்ட்டன்ஸ், அதான் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இது வந்து அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ கோஆர்டினேஷன் இருக்கிறதுனால வந்து அதில் என்னென்னலாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம், அது நம்மளுக்கு எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். கோஆர்டினேஷன் ஹெல்ப்ஸ் டு அட்டைன் காமன் கோல். காமன் கோல்னால் என்ன, அந்த ஆர்கனைசேஷனோட ஆப்ஜெக்டிவ்ஸ், அவங்களோட எய்ம், அந்த கோல் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து கோஆர்டினேஷன். அதுதான் காமன் கோல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காமன் கோலை ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அட்டைன் பண்ணுறதுக்கு எப்படி கோஆர்டினேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்க, இப்போ ஒரு 10 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா 10 டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரே மாதிரி கோஆர்டினேஷனோட வந்து ஒர்க்கை பண்ணாங்க அப்படின்னா, யூனிட்டியாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து என்ன ஆகும், ப்ராப்பராக வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதாவது டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், பட் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பராக வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்குள்ளார கோஆர்டினேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கோஆர்டினேட் பண்ணும்போது ஈஸியாக அவங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதில் செகண்ட் பாயிண்ட், இட் லீட்ஸ் ஹையர் எஃபிஷியன்சி.
ஸோ எஃபிஷியன்சி அப்படின்னா ரொம்ப திறமையாக அப்படின்னு சொல்லி அர்த்தம். கோஆர்டினேஷன் வந்து அந்த ரிசோர்ஸஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மேக்ஸிமம் அதாவது ரிசோர்ஸஸ் அப்படின்னா வந்து இந்த மெட்டீரியல், மிஷின்ஸ், மணி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஆர்கனைசேஷன் எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் அந்த மாதிரி 4 M's இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னாக்கா இதெல்லாம் நம்மளால் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ண முடியாது. இட் ஃபெசிலிட்டேட்ஸ் மோட்டிவேஷன். ஸோ ஒன்ஸ் கோஆர்டினேஷன் இருந்தது அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்கனைசேஷனோட எம்ப்ளாயீஸையும் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு கோஆர்டினேஷனோட ஒர்க்கை பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கை வந்து ரொம்ப ப்ராப்பராகவும் ரொம்ப எஃபெக்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் பண்ணி முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி முடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ மோட்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும், ஆர்கனைசேஷனோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் இம்ப்ரூவ்ஸ் குட்வில் ஆஃப் த ஆர்கனைசேஷன். குட்வில் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னேன், அந்த ஆர்கனைசேஷனோட நேம் அண்ட் ஃபேம், அதாவது ரெப்யூட்டேஷன், அதுதான் வந்து குட்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ அந்த ஆர்கனைசேஷனோட குட்வில் வந்து இன்க்ரீஸ் ஆகுமோ, எப்போ வந்து அந்த குட்வில்லை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்க கோஆர்டினேஷன் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எல்லாத்துக்குமே கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து ஒரு யூனிட்டியோட ஒரு டீமாக வந்து ஒர்க் பண்ணுறது தான் வந்து கோஆர்டினேஷன். ஸோ அந்த டீமுக்குள்ளாரையே வந்து மேபி ஏதாவது சண்டை வருது அப்படின்னாக்கா என்ன ஆகும், அந்த ஒர்க்கெல்லாம் வந்து பாதிக்கும். ஸோ அதனால தான் கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் அந்த ஒர்க்கர்ஸ் வந்து கோஆர்டினேட்டோட ஒர்க் பண்ணும்போது ஒர்க்கு ஆட்டோமேட்டிக்காக முடியும். ஸோ ஒர்க்கை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அப்போ அந்த ஆர்கனைசேஷனை வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம இந்த கம்பெனியில் நம்ம ஒரு ஒர்க்கை கொடுத்தோன்னா ஆன் த டைம் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, இல்லை ஆன் த டைமுக்கு பிஃபோராகவே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இங்கே நம்ம நம்பி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஆர்கனைசேஷன், அந்த கம்பெனியோட நேம் அண்ட் ஃபேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ப்ரொவைட்ஸ் ய சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன். அதாவது சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னாக்கா இப்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பெரிய கார் கம்பெனிலாம் எடுத்துக்கிறோன்னா, கார் கம்பெனியில் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒர்க்கை பண்ண முடியாது. ஸோ ஒருத்தவங்க வந்து அந்த காரோட பார்ட்ஸ்லாம் வந்து தயாரிப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து அந்த கார் பார்ட்ஸோட மேக்கிங்கெல்லாம் வந்து பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து அந்த கார் பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ப்பாங்க, அதுக்கு அடுத்து வந்து அதை காராக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்போது அப்போ அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து ஒரு கோஆர்டினேஷனோட அவங்களுக்குள்ளார கோஆர்டினேஷனாக இருக்கணும். ப்ளஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து அவங்க கோஆர்டினேஷனோட ஒர்க் பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும், அந்த ஒர்க் வந்து ப்ராப்பராக ரன் ஆகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும்போது ஸோ என்ன ஆகும் அப்படின்னாக்கா சீக்கிரமாக அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் கொஸ்டின், ஸ்டேட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா வந்து ஃபீச்சர்ஸ், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபீச்சர்ஸ்னு கேட்பாங்க, இல்லாட்டி வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ்னும் கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நீங்கள் இதை எழுதணும். ஃபீச்சர்ஸ் கேட்டதும் வந்து வேறு ஏதோ கொஸ்டின் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ கேரக்டரிஸ் இஸ் நத்திங் பட் ஃபீச்சர்ஸ். இது என்ன அப்படின்னாக்கா டைரக்ஷன் அப்படின்றது வந்து இஷ்யூவிங் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த சபார்டினேட்ஸ். ஸோ சபார்டினேட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கறது தான் வந்து டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் அப்படின்னா வந்து என்ன சொன்னேன், அவங்கள லீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ லீட் பண்ணுறதுனா எப்படி லீட் பண்ணுவாங்க, அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் இப்படி பண்ணணும், இந்த மெத்தடில் பண்ணணும், இந்த மெத்தடில் பண்ணக்கூடாது, இந்த வேலை பண்ணால் சீக்கிரமாக ரீச் பண்ணலாம், இந்த வேலை பண்ணால் ஸ்லோவாகும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த ஹையர் அஃபீஷியல் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ்க்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸோ அப்போ அந்த ஒர்க் வந்து ப்ராப்பராக வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இல்லாட்டி இந்த ரூல்ஸ் இதுதான் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவாங்க, நடுவில் வந்து பார்த்துப்பாங்க. செகண்ட் பாயிண்ட், சூப்பர்வைசர் will give
டைரக்ஷன் டு சபார்டினேட் அதே மீனிங் தான் வரும். ஸோ அதாவது அந்த சூப்பர்வைசர் அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ்க்கு வந்து டைரக்ஷன் கொடுப்பாங்க. அதாவது இந்த ஒர்க்கை நீங்கள் இந்த வேல பண்ணணும், இந்த மெத்தட்ஸில் பண்ணணும், இப்படி பண்ணணும், இதை வந்து இத்தனை பேர் சேர்ந்து பண்ணுங்கள், இந்த ஒர்க்கை வந்து 2 பேராக பண்ணுங்கள், இந்த ஒர்க்கை சிங்கிளாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான டைரக்ஷனும் வந்து அந்த சூப்பர்வைசர் ஒரு சபார்டினேட்ஸ்க்கு கொடுக்கறது தான் வந்து டைரக்ஷன். அவங்கள லீட் பண்ணுறாங்க. அதாவது சின்ன பசங்களை எப்படி எழுத வைக்கிறதுக்கு லீட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி. டைரக்டிங் இஸ் பெர்வேசிவ், அதாவது ரொம்ப ப்ராட். டைரக்டிங் அப்படின்றது வந்து ஒரு ப்ராடானது அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா ஆல் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் வந்து அந்த ஒர்க்கை வந்து என்ன பண்ணணும், ப்ராட் வேல பண்ணணும். அதாவது எப்படின்னா இந்த ஒர்க்கை நான் மட்டும்தான் பண்ணுவேன், இந்த ஒர்க்கை நான் பண்ண மாட்டேன், டைரக்டிங் என்னோட ஒர்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. எல்லா லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் வந்து ஒரு பரவலாக இது எல்லா மேனேஜ்மெண்ட்லேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் இருக்கிற ஒரு ஒர்க் தான் வந்து டைரக்டிங். இட் இஸ் அ கண்டினியூஸ் அண்ட் ஆன்கோயிங் ப்ராசஸ். எப்போ வந்து இது கண்டினியூஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இந்த கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து இப்போ அந்த பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லை ஒர்க் பண்ணலையோ வேறு பர்சன்ஸ் வந்தாலும் சரி. ஸோ அப்போ அந்த கோஆர்டினேஷன்றது வந்து என்னது, எத்தனை ஒர்க்கர்ஸ் மாறினாலும் சரி, எவ்வளோ புது ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலும் சரி, இந்த கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி கோஆர்டினேஷன் இருக்கோ அப்போ டைரக்ஷனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் டைரக்ஷனை வந்து கண்டினியூஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்பயுமே ஸ்டாப்பே ஆகாது. அந்த ஒன்ஸ் அந்த ஆர்கனைசேஷன் வைண்ட் அப் ஆனால் மட்டும்தான் இது ஸ்டாப் ஆகும். ஸோ அதனால் எவ்வளோ மெம்பர்ஸ் மாறினாலும் சரி, எவ்வளோ ஒர்க்கர்ஸ் வந்து மாறினாலும் சரி, புது ப்ராஜெக்ட்ஸ் மாறினாலும் சரி, அந்த டைரக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகாது, அடுத்தடுத்து போயிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பர்சன்ஸை ப்ராப்பராக லீட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அந்த ஒர்க்கை வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால் டைரக்ஷன் அப்படின்றது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம 1 வேர்ட்ஸ்லேயே பார்த்தோம், டைரக்ஷன் அப்படின்றது வந்து டாப் டவுன் அப்ரோச். ஏன் டாப் டவுன் அப்ரோச்னு சொல்கிறாங்கனாக்கா, எப்பயுமே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டாப் லெவல்லேருந்து தான் வந்து அந்த லோவர் லெவல் இருக்கிற பர்சனுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கீழே இருக்கிற பர்சன்ஸ் வந்து மேலே இருக்கிற பர்சனை வந்து லீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் டாப் லெவல்லேருந்து தான் வந்து லோவர் லெவலுக்கு கிடைக்கும். அதாவது டாப் லெவல்லேருந்து மிடில் லெவல், மிடில் லெவல்லேருந்து லோவர் லெவல், அந்த மாதிரியானது தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இதை வந்து டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேம்லேயே தெரியுது டாப் டவுன். ஸோ அப்படின்னா டாப்லேருந்து கீழே வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு லிங்கேஜ், அதாவது யாருக்கும் அப்படின்னாக்கா அந்த ஆர்கனைசேஷனுக்கும் வந்து ஸ்டாஃப்ஸுக்கும் வந்து ஒரு லிங்க்கை வந்து க்ரியேட் பண்ணும் அந்த டைரக்ஷன். ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த ஒர்க்கர்ஸ் வந்து இந்த ஒர்க்கை நீங்கள் இப்படி தான் பண்ண சொல்கிறாங்களே, ஸோ அப்போ அதன்படி தான் வந்து அந்த ஒர்க்கர்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ஓன் டெசிஷன் எடுத்து எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அவங்க சொல்கிற ஒர்க்கை இப்படி தான் பண்ணணும்னு சொல்ல போகிறத தான் அவங்க பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் வந்து ரன் ஆகும். அந்த ஒர்க்கு சீக்கிரமாக ரன் ஆகும்போது அவங்களுக்கு அதுக்கான இன்சென்டிவ்ஸும் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து அந்த ஆர்கனைசேஷன் மேலே வந்து ஒரு நல்ல குட்வில் கிடைக்கும். அப்போ அவங்களுக்குள்ளார இருக்கிற ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்கும். மற்ற மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், அதுக்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் டைரக்ஷன், இந்த கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னாக்கா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங்லாம் வந்து ப்ராப்பராக நடத்த முடியாது. இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.